மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். சூரியன் மனித இனத்திற்கும் இந்த பரந்து விரிந்த பூமிக்கும் வெளிச்சம் தரும் பிரம்மாண்டமான நட்சத்திரம். ஆனால் அதன் அமைதிக்குள்ளும் ஒரு மிருகம் ஒளிந்துள்ளது. ஆம், அதுதான் சூரிய புயல். ஒரு தீவிரமான சூரிய வெடிப்பு பூமியை தாக்கினால் என்ன நடக்கும்? உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் திணறும். மின்சார தடை உருவாகும். இணையம் செயலிழக்கும். தகவல் தொடர்பு துண்டிக்கப்படும். மனிதர்களாகிய நீங்கள் நாகரீகமாக வாழ பயன்படுத்தும் அனைத்து தொழில்நுட்பங்களும் செயலிழந்து போகும், இல்லையா? ஆனால் நீங்கள் நினைப்பது போல் இது இயற்கையாக நடக்கப் போவதில்லை. இது ஒரு சதி திட்டம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது ஒரு மிகப்பெரிய அழிவுகரமான திட்டம். உலகை ஆளும் வல்லாதிக்க நாடுகளுக்கு கவுன்சில் தந்த கட்டளைதான் இந்த சதி திட்டம். உலக வல்லாதிக்க நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை பூமியில் மட்டுமல்ல, மாறாக விண்வெளியிலும் பதுக்கி வைத்துள்ளன. உங்கள் நாடுகள் உங்களின் வரிப்பணத்தில் சாட்டிலைட்கள் என்ற பெயரில் அனுப்பப்படும் ராக்கெட்களில் அணு ஆயுதங்களையே சுமந்து செல்கின்றன. இப்படி ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் விண்வெளியில் சத்தமில்லாமல் உலவிக் கொண்டுள்ளன. தற்போது இந்த அணு ஆயுதங்களின் வீரியங்கள் குறைக்கப்பட்டு முழுவதுமாக இந்த அணு ஆயுதங்களை அழிக்க உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளது கவுன்சில். ஆம், அதுதான் சூரிய புயல். இயற்கையாக நிகழ வேண்டிய சூரிய புயல் அவர்களால் கட்டுப்படுத்தப்பட போகிறது. இது எப்படி சாத்தியம் போராளி அவர்களே என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. அவர்கள் சூரிய புயல் ஏற்படும் நேரத்தில் விண்வெளியில் உள்ள அணு ஆயுதங்கள் வீரியம் குறைக்கப்பட்டு பின் அந்த அணு ஆயுதங்களை சூரியனின் திசையில் செலுத்தி வெடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளனர். இதனால் சூரிய புயலின் வீரியம் அதிகரித்து பூமியை மிகப்பெரிய அளவில் தாக்கும். இதன் கோர காட்சிகள் கற்பனைக்கு மீறிய பீதியாகும். மின்சாரம் தடைபடுவதால் மருத்துவமனைகள் செயலிழக்கும். விமானங்கள் தரையிறங்க முடியாமல் தவிக்கும். உணவு விநியோகம் முற்றிலும் தடைபடும். உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் திணறும். இப்படியெல்லாம் செய்வதால் அவர்களுக்கு என்ன பயன்? இதன் நோக்கம்தான் என்ன? உலகை தங்கள் கையில் வைத்திருக்க. இப்படியான பயத்தையும் அதிகாரத்தின் மூலம் கட்டுப்பாட்டையும் மனிதர்களாகிய உங்கள் மீது திணிக்கின்றனர். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்கள் நினைப்பது போல் அரசாங்கங்கள் உங்களை பாதுகாக்கவில்லை. மாறாக அவர்கள் உங்களை கட்டுப்படுத்தவே திட்டமிடுகிறார்கள். இந்த கட்டுப்பாடும் பயமும் தான் மனிதர்களை அடிமைப்படுத்தும் காரணிகள். இந்த இரண்டையும் எதிரிகள் உருவாக்க இருக்கும் சூரிய புயலானது எளிதாக தந்துவிடும். உங்களால் வங்கிகளை பயன்படுத்த இயலாது. ஓடு உலகில் கொலையும் கொள்ளையும் அதிகமாகும். உலக பொருளாதாரம் வீழும். இந்த அச்சுறுத்தலால் மனிதர்களாகிய உங்களுக்கு வேறு வழியின்றி அரசாங்கத்தையே சார்ந்து இருக்க நேரிடும். இதன் மூலம் ஒருபோதும் திரைமறைவில் நடக்கும் இந்த சதி திட்டங்களை நீங்கள் அறியாமல் இருப்பதினால் நிச்சயமாக நடப்பவை யதார்த்தமான நிகழ்வு என்றே எண்ணுவீர்கள். உண்மை என்னவென்றால் இவையாவும் யதார்த்த நிகழ்வல்ல, மாறாக எதிரிகளின் திட்டமிடல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யாம் உங்களை ஒருபோதும் எச்சரிக்க தவறியதில்லை. இந்த போராட்டம் உலகின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மனிதர்களாகிய நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், உண்மையை தேட வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை. நன்றிகள் பல.